ஆமென். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமேன் 18ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஆமேன், கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 37வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இன்றைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா அவரை கர்த்தரை ஒரு குயவனாகவும் அந்த ஜனங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் மண்ணாகவும், அப்படின்னா அந்த களிமண்ணாகவும் நினைச்சு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். அப்படின்னா நான் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன், ஒரு பெரிய பிளானை. எப்பவுமே குயவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குயவன் நம்ம நினைக்கிறது மாதிரி கம்ப்யூட்டர்ல போட்டு அப்படியே அதை கொடுத்துட்டு அப்படி வனைகிறோட அல்ல. குயவன் ஒரு மண்பாண்டத்தை வனைகிறார் அப்படின்னு சொன்னா, அது எங்க இருக்கும்னா அவருடைய மைண்டுக்குள்ள இருக்கும். அவர் அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த தன்னுடைய மனதுக்குள்ள ஒரு டிசைனை அவர் கொண்டு வருவார். சரி, நான் இந்த மாதிரி ஒரு பானையை செய்ய போறேன், இந்த மாதிரி அதுல டிசைன் நான் பண்ண போறேன்னு தன்னுடைய மனசுக்குள்ள அதை கொண்டு அந்த மண்ணை நல்லா பிசைஞ்சு அந்த திரிகை மேல அவர் வச்சு தன்னுடைய கையை வச்சு ரொம்ப அழகா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய மனசுல இருக்கிற அந்த விஷயத்தை கையில உருவமாய் கொண்டு வருவார். இதுதான் குயவனுடைய வேலை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நான் குயவனா இருக்கிறேன், நீங்க களிமண்ணா இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஒரு டிசைனை என் மனசுல நான் கொண்டு வந்தேன், நான் பிக்ஸ் பண்ணேன். இந்த மகளை இப்படி பயன்படுத்தணும், இந்த மகனை இப்படி பயன்படுத்தணும், இவனை இப்படி உருவாக்கணும், இவனுக்கு இந்த இடத்துல ஒரு அலங்காரத்தை கொடுக்கணும், இப்படி ஒரு டிசைன் கொடுக்கணும்னு நினைச்சு நான் என்னுடைய மைண்ட்ல ஒன்ன அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் போட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா, உங்களை எடுத்து திரிகையின் மேல நான் வச்சு உங்களை வனைகிறதற்கு ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கையிலே நீங்கள் கெட்டு போனீர்கள். அப்படின்னா பொதுவா சிலர் இந்த குயவனை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவங்க கையில வச்சு அந்த மண்பாண்டத்தை வனைஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சரியான விதத்திலே அந்த மண்ணு மேக்கிங் ஆகாம, சரியான விதத்திலே பதப்படுத்தப்படாம, அதுக்கு சரியான விதத்திலே மிதி விழுகாம, அது ஒரு அந்த பசபசப்பா இல்லாம திடீர்னு மண்ணா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு டைம் மிஸ்டேக் ஆயிருச்சுன்னா, பொதுவா உலகத்திலே இருக்கிற மண்பாண்டம் செய்கிற குயவன் என்ன பண்ணுவாருன்னா, அதை அப்படியே அந்த மண்ணை அப்படியே சுருட்டி தனியா ஒரு இடத்துல போட்டுருவாங்க. நீங்க செங்கல் சூளை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா செங்கல் சூளை செய்கிற இடம்னா இப்பெல்லாம் மிஷின்ல வந்துச்சு, ஆனா ஹேண்ட் மேக்கிங் பண்ணுவாங்க. அப்ப அந்த கையிலேயே அதை செய்வாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அந்த இதை மாதிரி யாராவது அதை நல்லா மிதிக்கும் போது அந்த மண்ணா வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி தனியா போட்டுருவாங்க.
அதை திரும்ப கொண்டு போய் திரும்ப தண்ணி ஊற்றி திரும்ப மிதிச்சு அகைன் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. தன்னுடைய கையிலே கெட்டு போகிற ஒன்றை அகைன் டைம் செலவு பண்ணி குயவன் அந்த டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார். தூக்கி போட்டுட்டு இன்னொரு மண்ணை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு என் கையில உன்னை எடுத்து நான் என்ன பண்ணினேன்னா வனைய ஆரம்பிச்சேன். ஆனா நீ என்னுடைய கையில என்ன பண்ணுனேன்னா நீ கெட்டு போயிட்ட. நீ கெட்டு போயிட்ட. நம்முடைய மாமிசத்திலேயோ இல்லை நம்முடைய பாவத்தினாலேயோ நீ நினைச்சது மாதிரி நீ நடக்கல. நான் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன். உன்னை கானான்ல கொண்டு போய் உட்காரணும்னு வச்சிருந்தேன். ஆனா நீ என்னுடைய கையில கெட்டு போயிட்ட. ஆனா இப்ப நான் ஒன்னு சொல்றேன், எனக்கு தூக்கி போடுவதற்கு உரிமை இருக்கிறது. நான் திரும்ப உன்னை வனைஞ்சிடவே கூடாது. ஆனா இப்போ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நான் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் உங்களை வேறே பாண்டமாய் ஆண்டவர் வனைவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தூக்கி போட மாட்டேன்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. நீ அந்த இடத்துல கெட்டு போனது உண்மை. யாரோ ஒருத்தர் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் இழந்துட்டேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேன். எனக்கு தெரியும், என்ன தாயின் கருவிலே உருவாகும் போதே ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் என்ன வேறு பிரிச்சிங்கன்னு தெரியும். ஆனா நான் கெட்டு போயிட்டேன், நான் வழி மாறி போயிட்டேன், நான் அந்த காரியத்திற்கு ஒத்தவனா நான் மாறல, என்னுடைய மிஸ்டேக் நிறைய இருக்குது. ஆனா திரும்பி அந்த மாதிரி ஒரு இடத்தை பிடிப்பது எனக்கு கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். உங்க இஷ்டம் மாதிரி திருப்பி மாற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கூக்குரல் தேவ சமூகத்திலே எட்டினது, உடைய கண்ணீர் கர்த்தர் சமூகத்திலே எட்டினது. கர்த்தர் உங்களை தூக்கி போட மாட்டாரு. ஆண்டவர் உங்களை தூக்கி போட மாட்டாரு, வேண்டாம் என்று ஒதுக்க மாட்டார். மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்து மறுபடியும் உங்களை வேறே பாண்டமாக நம்புறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க சொல்லுங்க, வேறே பாண்டமாக இன்னொரு பாத்திரமாய் ஆண்டவர் வனைய போகிறார். ஒரு ஸ்பெஷல் பாத்திரமா ஆண்டவர் வனைய போகிறார். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட போகிறது. மறுபடியும் ஆண்டவருடைய சித்தம் உங்க மேல நிறைவேற போகிறது. மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போறாரு. ஆமேன். கெட்டு போன பாத்திரத்தை ஆண்டவர் தூக்கி போடாம மறுபடியும் ஆண்டவர் வனைகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஜெபிக்க போறோம்? எத்தனை பேர் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்? என்ன ஜெபிக்கணும்னா, நான் நம்புறேன் உண்மையிலே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார் தெரியுமா? எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? நீங்க பிறந்ததே அற்புதம், நீங்க வளர்ந்தது ஒரு அற்புதம். ஆண்டவர் எத்தனை ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்தினார் தெரியுமா? எவ்வளவு மரண கண்ணிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்தினார் தெரியுமா? உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலா நடத்தினாரு. யாருக்கும் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறந்துருச்சு. யாருமே இப்படி வரலாம், ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரு. இவ்வளவு நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒரு நாள் இருந்த விலையேற பெற்ற பாத்திரம். நீங்க ஒரு பெரிய பொக்கிஷம். நீங்க மட்டும் நல்லா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருப்பீங்க தெரியுமா? நிறைய பேர் உங்களை பார்த்து பிரமிச்சிருப்பாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய சிந்தனையில நீங்களும் நானும் இருந்தது வேற ஒரு விதத்துல தான் கர்த்தர் நம்மளை வச்சிருந்தாரு. ஆனா இடையில என்னமோ தெரியல, அவருடைய கையில நீங்க கெட்டு போய் நிறைய பேர் எல்லாத்தையும் இழந்து மோசையை போல தரிசனத்தை இழந்து, மோசையை போல எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து அப்படியே சோர்ந்து போய் இருக்கலாம்.
ஆனா கர்த்தர் மோசேயை திரும்பவும் கர்த்தர் சந்தித்து கர்த்தர் சொல்றார், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன், உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். ஏன் அப்படின்னா, உன்னை தாயின் கருதல் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டு. கர்த்தர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, உங்க பிள்ளைய ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாருமா. தகப்பனே, உங்க பிள்ளைய ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டாரு. வாலிப தம்பி, இது உனக்கான வார்த்தை. தங்கச்சி, இது உனக்கான வார்த்தை. ஆண்டவர் உன்னை கையில பெரிய நோக்கத்தோட கர்த்தர் எடுத்திருக்கிறாரு, பெரிய திட்டத்தோட கர்த்தர் எடுத்திருக்கிறாரு. நீ நம்பு, நீ அதை நம்பு. நீ மோசையை போல நீ நம்பாம இருக்காத. கர்த்தர் சொல்றாரு, நயல் நதி எத்தனையோ பேருடைய சாவனுடைய இடம், ஆனா அந்த நயல் நதியில உன்னை காப்பாத்துறதற்கு நான் வல்லவரா இருந்தேன் அல்லவா. நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. நீ திரும்பி பாரு மகளே, நீ திரும்பி பாரு மகனே. நீ கர்த்தருடைய கையில இருந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பாத்திரம். நீ வித்தியாசமான ஒரு பாத்திரம். நீ எல்லார போல இல்ல, நீ உங்க அண்ணன் தம்பிய போல இல்ல. உங்க குடும்பத்துல நீ மட்டும் ஒரு வித்தியாசமான பாத்திரமாய், உன் மேல மட்டும் கர்த்தருடைய வித்தியாசமான அனாயிண்டிங் இல்ல இல்ல. கர்த்தர் அப்படிதான் உன்னை வச்சிருந்தாரு, கர்த்தர் அப்படிதான் உன்னை கரத்துல எடுத்தாரு. ஆனா நீ கெட்டு போயிட்ட. ஆனா கர்த்தர் மறுபடியும் உன்னை வணைவேன் என்று 2 கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை என் தலை மேல நடக்கணும்னு சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தூக்கி எடுக்கணும் உங்களை. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள மீண்டும் அவருடைய சித்தத்துக்குள்ள நீங்க வரணும், மீண்டும் அவருடைய கைக்குள்ள வரணும். சிஸ்டர், நீங்க மீண்டும் அப்பாவுடைய கைக்குள்ள நீங்க வரணும், அப்பாவுடைய கைக்குள்ள வரணும், அப்பாவுடைய பெரிய தரிசனத்துக்குள்ள நீங்க வரணும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. வாலிப மகளே, நீ திரும்ப ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நீ வரணும். கர்த்தர் மறுபடியும் உன்னை பயன்படுத்த போறாரு. ஆமென், ஹalleluya. இவன் முடிஞ்சிட்டான்னு நினைச்சவங்க நிறைய பேர், இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு நினைச்ச நிறைய பேர், மறுபடியும் உங்களை ஒரு அழகான ஒரு பாண்டமாய் கர்த்தர் வணைகிறதை நிறைய பேர் பார்க்கட்டும். ஜோமண்ண அந்த மகிமை இறங்கி வரட்டும். கேளுங்க கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, ஏசப்பா, மறுபடியும் மறுபடியும் சிம்சோனுக்கு மறுபடியும் அந்த முடி முளைத்தது, மறுபடியும் அந்த அபிஷேகம் அவனுக்கு வந்தது. கர்த்தரிடத்துல கேளுங்க, இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுதானா, இதுதானா? நம்ம ரொம்ப ஆராயணும். சில நேரத்தில் வெறும் பாவத்தின் நிமித்தமாய் மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் என்ன பண்ணாது அப்படின்னா நிறைவேறவே நிறைவேறாது. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் அப்படியே தடைபட்டுரும், அப்படியே தடைபட்டுரும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என் கூட வேதாகம கல்லூரியில் படித்த ஒரு வாலிபர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பர்சனை மாதிரி ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப 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 அப்படின்னா, நாங்கள் அதை ஃபஸ்ட்டு நாள் பைபிள் காலேஜ் ஃபஸ்ட்டு டேல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பல ஊர்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கிறோம். யாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியாது, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டே வந்து இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து இருந்தா அந்த மனுஷன், இவரும் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட், எங்களுக்கு தெரியவே இல்லை. நேர வந்து அந்த டீச்சருங்க இருக்கிற அந்த டேபிள் மேலே இருந்து இவர் வந்து நின்ன உடனே நாங்கள் டீச்சர் நினச்சி எல்லாரும் எந்திரிச்சு நின்னோம். எந்திரிச்சு நின்று பிரைஸ்லான்னு சொன்னா, இவர் உட்காருங்க அப்படின்னா 2 நிமிஷம் சொல்லிட்டு, நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தாங்க அப்படின்னு பேசி எங்க அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள எல்லாரையுமே அப்படியே ஒன்னாக்கிட்டாரு. நான் ஒவ்வொருத்தரும் ஃபேமிலியை பிரிஞ்சு இந்த ஹோம் சிக்ஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா 5 நிமிஷத்துக்குள்ள எங்க எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள ஆக்கி பைபிள் காலேஜ் நம்ம படிச்சிடலான்ற அளவு கொண்டு விட்டாரு. ஆனா அவர் மேல ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் 1 இல்லை 2 இல்லை, பெரிய திட்டம். அவ்வளோதான். பைபிள் காலேஜில் லீவில் வந்து 6 மந்த் லீவுக்கு ஊருக்கு போனார்.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கச்சேரியில் வந்து அவர் வந்து பாடகராகவும் ப்ளஸ் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் இருந்தார். இந்த 6 மந்த்ல ஊழியத்திற்காக போனவர் வந்து ஜஸ்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு கச்சேரிக்கு வாப்பா, ஒரு கச்சேரிக்கு சும்மா வான்னு கூட்டிட்டு போய் ஸ்டேஜில் திரும்ப ஏற விட்டு ஒரு மிமிக்ரி பண்ண வச்சுட்டாங்க. அப்படியே ஆரம்பிச்சவர் கிட்டத்தட்ட 1 இயர், ஒரு வருஷம் தொடர்ந்து ப்ரோக்ராம்னு போயிட்டு திரும்பி அவர் பைபிள் காலேஜுக்கு வரவே இல்லை. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து அவரை மட்டும்தான். அவ்வளவு சிரிக்க வைப்பார். என்னடா இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நினச்சி எல்லாரும் வருத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் எப்போ வந்தார் தெரியுமா? 3 வருஷம் நான் படித்து முடிச்சுட்டு 4வது வருஷம் நான் வார்டனா இருக்கும்போது அவர் வந்தார். எனக்கு அவருடைய முகம் மறக்கவே இல்லை, அவருடைய பேரும் மறக்கவே இல்லை. நான் வார்டனா அந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். கேட்டை யாராவது ஒருத்தர் திறக்கிறது மாதிரி இருக்குது. எனக்கு கரெக்டாக நான் கண்டுபிடிச்சேன், அவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். பிரதர் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் இவர் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எப்படி பிரதர் என்ன மறக்கலை? எப்படி பிரதர் உங்களை மறக்க முடியும்? நீங்கள் எப்படி எவ்வளோ எங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுருந்தீங்க, என்ன பிரதர் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து அழுதுகிட்டே சொன்னார். ஏசப்பா என்ன ரொம்ப நம்பினது உண்மைதான், ஆனால் ஒரு கச்சேரிக்கு அப்படியே போன நான் அப்படியே பின்மாறி போய் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நான் நிற்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். சரின்னு சொன்ன உடனே அவர் என்கிட்ட பார்த்து ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் வந்து பைபிள் காலேஜுக்கு படிக்கும் போதெல்லாம் உங்கள் முன்னாடி நின்று ஒரு பாட்டு பாடுவேன், இல்லை அந்த பாட்டை ஒரு லைன் மட்டும் பாடட்டுமான்னு கேட்டார். உடனே நான் என்ன சொன்னேன், நீங்கள் எதுக்கு ஒரு லைன் பாடுறீங்க? இப்போ இன்னும் ஒரு 1/2 hourல ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து டீ குடிக்கிறதுக்காக ஒரு பிரேக் இருக்கும், அதில் ஒரு சேப்பல் இருக்குது, 20 minutes இருக்குது, அதில் எல்லாருக்கும் முன்னாடியும் கூட அந்த பாட்டை பாடுங்கன்னா, இல்லை அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் பாடுறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு தகுதி இல்லை, நான் உங்கள் முன்னாடி மட்டும் பாடுறேனே அப்படின்னு சொல்லி நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு 10 அடி தள்ளி போய் அந்த பாட்டை பாடிட்டு ஒரு சரணம் முடிச்சோன்னா அழுதாரு பாருங்க. இன்னைக்கும் எனக்கு மனசுக்கு முன்னாடி இருக்கு. ஐயோ, நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன். வேணாம் பிரதர், அழாதீங்க, ஒன்றும் இல்லை பிரதர், ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பாரு, நீங்கள் திரும்பியும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற எத்தனையோ வாய்ப்புகளை நான் இழந்துட்டேன். இனி நான் நினைச்சா கூட நான் வரவே முடியாது பிரதர் அப்படின்ற அளவுக்கு அவர் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போனார். இன்னைக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல, எந்த இடத்துல இருக்காது எதுவுமே தெரியல. அதனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை தன்னுடைய மனசில் வச்சு உங்களை நிறைய பேரை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கர்த்தர் கையில் எடுத்தார். குயவனுடைய கையிலே இருக்கிற மண் பாண்டமாய் மாற்றும்படியாக திரிகையிலே வைத்து திரிகிற மண்ணாய் ஆண்டவர் ரொம்ப அழகா உங்க கையில எடுத்தாரு. அவர் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை உங்களுக்காக கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா நீங்க கெட்டு போனீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த 100 daysல ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தராரு. இல்ல, குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, திரும்ப வேறே பாண்டமாய். சொல்ல அந்த மகிமை உங்கள் மத்தியில கடந்து வரட்டும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப எல்லா வாலிப தங்கச்சிகளும் தம்பிகளும் கையை உயர்த்தி, அப்பா உங்க மனசுல இருக்கிறது என் மூலமா நடக்கணும்னு சொல்லுங்க. எஸ், இந்த வார்த்தையை பேசுனது கர்த்தர் தானே. அவர் உங்களை எப்படி கைவிடுவார்? அவர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுப்பார். மறுபடியும் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். நீங்க இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். ஆமே. அவர் வெற்றி சிறந்தவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். எஸ், சொல்ல அந்த மகிமை நல்லா யாரெல்லாம் அதை உணர்ந்து ஜெபம் பண்றீங்களோ அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் ஆமென் என்றும் அப்படியே நடக்க போகிறது. நீங்க எத்தனை வயசானாலும் கர்த்தர் மறுபடியும் எடுத்து உங்களை வனைவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை டெய்லி ஆண்டவர் நம்மோடு பேசுறார். நேற்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ரொம்ப அவசியமானது. அதனால இந்த வார்த்தையை வச்சு
நீங்க கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய திட்டத்தின்படி, அவர் மைண்ட்ல என்ன குறிச்சு என்ன வச்சிருக்கிறாரோ அதை எந்த நாளும் பிசாசு வீணடிக்காதபடி மறுபடியும் அவர் திரும்ப 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 வேறே பாத்திரமாய் திரும்பவும் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, உங்களை தூக்கி போடக்கூடாது. நீங்க ஒரு சாதாரணமானவர்களாய் மடிஞ்சு போகக்கூடாது. உங்க மேல இருக்கிற திட்டம் எதுவுமே நிறைவேறாம நீங்க மரணம் அடையக்கூடாது. அந்த பிளான் கண்டிப்பா நிறைவேறணும். உங்களை குறித்து ஆண்டவர் சிம்சோனை குறித்து கர்த்தர் சொன்ன திட்டம் நிறைவேறாதுன்னு நினைச்சான். ஆனா கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் கர்த்தர் அவனை வணைந்து அவன் மேல கர்த்தர் வச்ச திட்டத்தை நிறைவேற்ற முடியுமானால், எங்களை கொண்டும் நம்மை கொண்டும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் கர்த்தர் ஆரம்பித்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, சின்ன வயசுல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். வேறே குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஹல்லேலூயா. உங்க பைபிளுக்கு மேல அதை எழுதி வச்சிருங்க. உங்க டைரிக்கு மேல அதை எழுதி வச்சிருங்க. உங்க பெட்ரூம்ல அதை எழுதி வச்சிருங்க. நீங்க பார்க்கிற இடத்துல எழுதி வச்சிருங்க. குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வனைந்தான். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல இந்த பானை இல்லை அப்படின்னா அந்த பாண்டம் இல்லைன்னா இந்த அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது விசேஷமாக ஒரு 4 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த குயவன் செய்த பானை அப்படின்ற அந்த வார்த்தைகள் இருக்கிறது. இந்த 4 இடத்துலையும் இந்த பானை இருக்கிற ஒரு 4 விதமான ஒரு சூழ்நிலையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை நம்ம தியானிச்சு நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கரைய பத்திரம் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏனெனில் இனி இந்த தேசத்திலே வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளையிடப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன் என்றேன். இன்னொரு விசை கூட 2 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பதான் உங்களுக்கு புரியும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமுமாயிருக்கிற இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கும்படி அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளையிடப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இது முதல் ஒரு மண்பாண்டம் அப்படின்னா ஒரு பானை. இந்த பானை என்ன அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஒரு பானையை வாங்கிரு. அந்த பானையில நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கரைய பத்திரம் மூல பத்திரம் இந்த மாதிரி பத்திரத்தை அந்த பானைக்குள்ள வச்சு நீ மூடி நீ அதை வச்சிரு. என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்து ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்துல வீடுகளும் நிலங்களும் கொள்ளையிடப்படும். அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விலைக்கு விற்கும்ன்ற நல்ல இந்த வசனம் எழுதப்படுகிற சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசி எப்பொழுதுமே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இந்த மாதிரி தேசம் அழிக்கப்படும், இந்த மாதிரி தேசம் சிறைபிடிக்கப்பட்டு போகும், நீங்க சிறைபிடிக்கப்பட்டு போவீங்க, உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாம் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கடினமான ஒரு தீர்க்க தரிசனத்தையே இவர் மூலமா ஆண்டவர் சொன்னார். எங்க போனாலும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிப்பின் தீர்க்க தரிசனத்தான் சொன்னார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம், உங்களை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க,
உங்க கண்களை இப்படி பிடுங்கிடுவாங்க, உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி மோதி அடிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த எரேமியா ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நல்லதா ஒரு வார்த்தை கூட எனக்கு இல்லையா? ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? என் தேசத்தினுடைய முடிவை எனக்கு சொல்லிட்டீங்க, என் தேசம் இப்படி போகுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இவங்களை திரும்பி மீட்டெடுக்க மாட்டீங்களா அப்படின்ற வார்த்தையா ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீ ஒண்ணு பண்ணு, நான் ஒருத்தர்கிட்ட அனுப்புறேன், நீங்க அந்த வசனத்தையும் வாசிக்க முடியும். 17 சேக்கலுக்கு அப்படின்னா உன்னுடைய இவருடைய இந்த எரேமியாவுடைய சிறிய தகப்பனுடைய மகன், அவனுடைய கையில இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சொத்தை விலைக்கு வாங்குறதற்காக ஆண்டவர் சொல்றாரு. கவனிங்க, ஒரு சொத்தை விலைக்கு வாங்குறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. இந்த சொத்தை 17 சேக்கலுக்கு இந்த நிலத்தை எரேமியா அவருடைய கையில வாங்குறார். எப்ப வாங்குறார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த நிலங்கள் யாருமே வாங்குறதற்கு ஆள் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாபிலோனுடைய ராஜா முழு தேசத்தையும் இப்ப முற்றுகையிட்டுட்டாங்க. முற்றுகையிட்டதுனால ஜனங்களுக்கு ஒரே பஞ்சம், உள்ளுக்குள்ள பிழைக்க முடியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படி சொன்னா, விட்டுட்டு எப்படி ஓடலான்ற ஒரு சூழ்நிலை. கவனிங்க, நம்ம உங்களுக்கு புரியும்படி சொன்னோம்னா, நம்ம இலங்கையில பாத்தீங்கன்னா யுத்தம் நடந்துச்சு. இலங்கையில யுத்தம் நடக்கும்போது நிறைய பேர் அங்க வீடுகளோடு நிலங்களோட கார்களோட தான் இருந்தாங்க. ஆனா அந்த யுத்தத்தினுடைய செய்தியை கேட்டு யுத்தம் ரொம்ப மும்முரமா இருக்கிறதுனால தங்களுடைய உயிர் பிழைக்கிறதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சர்ச்சினுடைய லைவ் கூட நிறைய பேர் இலங்கையிலிருந்து போன ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கிறாங்க, இந்த ஆராதனையில் அட்டன் பண்றாங்க. இவங்க எல்லாம் எப்படி தன்னுடைய ஊரை விட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் விற்கக்கூடிய அந்த பொருள், அவங்க விற்கக்கூடிய அந்த காரு, அந்த நிலம் எல்லாம் ரொம்ப பணத்துக்கு விற்கும். ஆனா அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த அமௌண்ட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான், என் காரை கொடுத்துறேன், என் நிலத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி கப்பலிலையும் கடல்ல போற கப்பலில் இன்னும் வித்தியாசமான சூழ்நிலையில அந்தந்த இடத்துல போய் செட்டில் ஆனாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்ப அந்த ராஜா கொத்தளத்தை போட்டு உள்ள வந்துட்டாரு. இப்ப ஜனங்களால உள்ள இருக்க முடியாது. அதனால தன்னுடைய உயிர் பிழைக்கிறதற்காக அவங்க வெளியே போறாங்க. வெளியே போகும்போது அந்த நிலத்தை கோடிக்கணக்கான மதிப்புள்ள நிலங்கள் சின்ன கம்மியான பணத்திற்கு 1000-2000 கூட வாங்குறதுக்கு ஆளே இல்லை. ஆனா அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, எரேமியாவை பார்த்து, இல்லப்பா நீ போய் உன்னுடைய சிறிய தகப்பனுடைய மகனிடத்துல போய் ஒரு நிலத்தை வாங்கு, நீ அதை பத்திரம் பண்ணு, நீ அந்த பத்திரத்தையும் அந்த மூல பத்திரத்தையும் எடுத்து ஒரு பானையில வச்சு நீ அதை மூடி வச்சிரு. அநேக வருடங்கள் தாண்டி, அநேக நாட்கள் தாண்டி இன்றைக்கு மதிப்பில்லாத அந்த பத்திரம், இன்னைக்கு பெரிய காசு கொடுத்து வாங்க முடியாத அந்த பத்திரம், அந்த நிலத்திற்கு இன்னைக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனா ஒரு காலத்துல இந்த நிலம், நீ வாங்கப்பட்ட இந்த இடம் பல லட்சங்களுக்கு, பல கோடிகளுக்கு, பெரிய ஆசீர்வாதத்திற்கு கடந்து போகும் என்று தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமே. அப்போ முதல் பானை என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இன்னைக்கு மதிப்பில்லாத பானை. இன்னைக்கு அந்த பானையில இருக்கிற அந்த பத்திரத்தை வாங்குறதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு அந்த பானையில இந்த பத்திரத்தை பார்த்து யாரும் கொண்டு போய் அதை பீரோக்குள்ள ஒளிச்சு வைக்க மாட்டாங்க. அந்த பத்திரத்தை ஒரு பொருட்டா எடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பத்திரம் என்னவா மாறும்னா, விலையேற பெற்றதாய் மாறும். அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இன்றைக்கு குயவன் ஒரு பாத்திரத்தை வனைந்து கொள்ளுகிறார். குயவனுடைய கையிலே ஒரு பானை இருக்கிறது, ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா, அந்த பாத்திரமும் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறதும் ரொம்ப வேல்யூவே இல்லாம இருக்குது, வேல்யூவே இல்லாம இருக்குது. அதை வாங்குறதற்கு ஆள் இல்லை, அதை டிமாண்ட் பண்றதற்கு ஆள் இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு காலத்துல அது விலையேற பெற்றதாய்
இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய பேரை தேடி வருகிறது. இன்றைக்கு விலையில்லாத உங்களை, இன்றைக்கு விலையில்லாத உங்களை, இன்றைக்கு கனமில்லாத உங்களை, இன்னைக்கு மதிப்பில்லாத உங்களை, இன்னைக்கு அவமதிக்கிற உங்களை, இன்னைக்கு உங்களை திரும்பி பார்க்கிறதற்கு கூட ஆள் இல்லாத உங்களை, இன்றைக்கு உங்களை கூப்பிடுவதற்கு ஆள் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், விலையில்லாத நீங்கள் மதிக்கப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகுது. விலையில்லாத உங்க பிள்ளை கனப்படுத்தப்படுகிற ஒரு நாள் வரப்போகுது. விலையில்லாத உங்க குடும்பம் ஒரு நாள் விலை மதிப்புள்ளதாய் மாற போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன் சொல்லி அந்த வார்த்தையை நம்புறேன்னு முழு பலத்தோடு கைகளை தட்டி நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அந்த மகிமை வெளிப்படுவதாக, அந்த மகிமை வெளிப்படுவதாக. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த வீட்டுல போய் இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் எங்க போய் இந்த நிலத்தை வாங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆனதோத் அப்படின்ற ஒரு இடத்துல வாங்க சொல்றாரு. இந்த ஆனதோத் என்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஏழை நாடு, அது ரொம்ப ஏழை நாடு. ஏற்கனவே யுத்தத்தின் நிமித்தமா பெரிய பெரிய பங்களா எல்லாம் கேட்கப்படாம இருக்குது, நல்ல நல்ல சொத்துக்கள் எல்லாம் கேட்கப்படாம கிடக்குது. ஆனா அதன் மத்தியிலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து எங்க போய் வாங்க சொல்றாருன்னா, ஆனதோத்துக்கு போய் வாங்கப்பா, அங்க இருக்கிறதுலே அங்கதான் ரொம்ப கம்மியான இடம். ஆனா கர்த்தர் சொல்ற ஒரு நாள் வரும். நீங்க எரேமியா 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அந்த வசனத்தை வாசிக்க முடியும். இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் ஆனம்மெலேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்றும் சொல்லுவான் என்று உரைத்தார். ஆமென். புரிதில்லை? இந்த வசனத்தை எழுதிங்க. அப்படின்னா வாலண்டியரா வந்து இவருடைய இந்த எரேமியா அவனுடைய பெரியப்பா அவனுடைய பையன் சல்லூமின் குமாரன் ஆனம்மேல் என்ன வந்து சொல்றாருன்னா, ஆனதோத்துல இருக்கிற இந்த நிலத்தை நீ என்ன பண்ணிக்கோ, நீ வாங்கிக்கோ. உடனே இந்த ஆண்டவர் சொன்னது மாதிரியே இந்த நிலத்தை வாங்கி அவர் ரொம்ப அழகா பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. அந்த நிலம் கர்த்தர் மீட்டு கொள்ளுகிற ஒரு நாள் வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திரும்ப தூக்கி எடுக்கிற நாள் வந்துச்சு. அன்னைக்கு அந்த இடம் என்னவா மாறிச்சுன்னா காஸ்ட்லியா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இது நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இன்னைக்கு ஒரு பானையை கர்த்தர் கையில எடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கையில ஒரு பாத்திரம் இருக்குது, கர்த்தருடைய கையில ஒரு பானை இருக்கு. அந்த பானை என்னன்னா, அந்த பானையும் வேல்யூ இல்லை. அந்த பானைக்கு உள்ள சொல்லுங்களேன், அந்த பானைக்கு உள்ள இருக்கிற பத்திரத்துக்கும் எந்த வேல்யூவும் இல்லை. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல ஒரு நாள் அது என்னவா வரும் அப்படின்னு சொன்னா அது கனப்படுத்தப்படும், அது வேல்யூவான ஒரு நாளா மாறும், அதற்கு மதிப்பு பெருகும், அதனுடைய மதிப்பு கூடும், அதனுடைய மதிப்புக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவார்கள், நிறைய பேர் போட்டி போட்டு வாங்குறதற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு உன் நிலைமையை கர்த்தர் உங்கள் நிலைமையை மறுபடியும் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யார் இதை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இது நடக்க போகிறது. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற இடத்துல நடக்க போகிறது. நீங்க ஜெபம் பண்ண அது நடக்கட்டும். அதை உரிமை பாராட்ட அது நடக்கட்டும். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உங்களை தவிர வேறு ஒருவராலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. இப்ப அந்த காரியத்தை நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். விலையேற பெற்றவர்களாய் எங்களை மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். நீங்க தான் அந்த பானை, நீங்க தான் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வெகு சீக்கிரத்துல, ஆண்டவரே, இந்த வார்த்தை ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனத்தை அவர் பெருக பண்ணுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதே. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே,
மகிவனின் பாசம் பெரிதே. மன்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோ. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். நீங்க சீக்கிரமா என்னவாக போறீங்க? என்னவாக போறீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் வரவே மாட்டேங்குது வார்த்தை. காஸ்ட்லியா மாற போறீங்க, விலையேற பெற்றவங்களா மாற போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் என்ன உங்க பேர் என்னன்னு கேட்டார் ஏர்போர்ட்ல. அப்போ ஏர்போர்ட்டில் அதை படிச்சுட்டு அவருக்கு சரியாக புரியல. அவருக்கு உண்மையாகவே இந்த பேரான்னு நினச்சி கேட்டார், தெரில. உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். திரும்பி படித்து பார்த்துட்டு, என் பேர் பென்ஸ் அப்படின்னா. பென்ஸ் மட்டும்தானா, வேற பேர் இருக்கான்னு கேட்டார். இல்லை, அது மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இதை உங்கள் அம்மா அப்பா வச்சாங்களா, இல்லை நீங்கள் நீங்களே தனியாக வச்சிட்டிங்களான்னு கேட்டார். இல்லை, எங்கள் அம்மா அப்பா தான் வச்சாங்க அப்படின்னு. உங்கள் அம்மா அப்பா ரொம்ப படித்தவங்களான்னு கேட்டாங்க. இல்லை, எங்கள் அம்மா அப்பா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்கன்னு. இல்லை, அப்படின்னா இவ்வளோ காஸ்ட்லியான பேரை எப்படி வச்சாங்கன்னு கேட்டாங்க. அதுதான் சார் எனக்கும் தெரியல அப்படின்னா. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்ம காஸ்ட்லி அப்படின்றது நம்ம உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு மட்டும் அல்ல. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பானை இங்கே இருக்குப்பா, ஒரு பானை இருக்குது. அந்த பானை இன்னைக்கு என்ன இல்லை, உங்களுக்கு புரியுதில்ல? சில இடம் வேண்டாம் வெறுப்பா கிடக்கும் பாருங்களேன். அந்த பத்திரத்தெல்லாம் யாரும் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் உயிர் போய் சாகிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அவன் உயிரை காப்பாற்றுற நேரத்தில் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இடத்த வாங்கி, இந்த எரேமியா பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பைத்தியக்காரனாடா நீ, போய் அதுவும் எங்கே வாங்குறான், ஆனதத்தில் போய் வாங்குற அந்த இடத்த போய் இந்த நேரத்தில் அவன் உயிர் போயிட்டு இருக்கும்போது நீ வாங்கி அதை பத்திரம் பண்ணி ஒரு பானைக்குள்ளே வைக்கிற, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? ஒரு நாள் இந்த இடம் என்னவா மாறும், சிட்டியா மாறும். இதுல பெரிய பெரிய பிசினஸ் நடக்கும். அன்னைக்கு இந்த இடத்துக்கு வேல்யூ உண்டாகும். ஹல்லேலூயா. இதை எழுத்தின்படியே அப்படியே நடக்கட்டும் என்று நான் இந்த பலிபிடத்திலிருந்து உங்களை பிளஸ் பண்றேன். கண்டிப்பா ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஒரு வாலிப தங்கச்சியும் தம்பியும் நீங்க இந்த 100 டேஸ்ல நீ ஒரு எல்லைக்குள்ள போகணும் மகனே. நீ எப்படி மாறணும்னா, உன் குடும்பத்தில் நீ ரொம்ப வேல்யூவா நீ மாறணும். நீ ஒரு காஸ்ட்லியான பர்சனா மாறணும். அதை கர்த்தரும் தலை மேல அந்த அபிஷேகத்தை வைப்பார். இன்றைக்கு நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தாலும் கர்த்தர் மட்டும் உன்னை வேறு பிரிச்சாருன்னா கண்டிப்பா நீ காஸ்ட்லியா மாறு. ஹல்லேலூயா. தலை மேல கையை வச்சு, இது உங்களுக்கான வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் விசேஷமா உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். பாஸ்டர், மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, சொந்தக்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே. என் கையில் ஒன்றும் இல்லாதனால தான் மதிக்க மாட்டேங்கிறாங்களா? ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்களே. என் பிள்ளைய அவ்வளவு அற்பமாக நினைக்கிறாங்க, என் பிள்ளைய ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. இந்த நிலைமை மாறுமா? இந்த நிலைமை மாறுமா? எஸ், கர்த்தருடைய கையில ஒரு பானை இருக்குது. அந்த பானைக்குள்ள ஒரு பத்திரம் இருக்குது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தர் முத்திரை போட சொல்லுகிறார். ஒரு நாள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதை தரமுள்ளதாய் காஸ்ட்லியானதாய் மாற்ற வல்லவர், வல்லவர், வல்லவர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஒரு பானை. அந்த பானை விலையில்லாத பானை, விலையேற பெற்ற ஒரு பானையாய் அது மாறினது. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒன்று வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போறோம்.
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். அதற்கு அவள் பானையிலே, ஆமென், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும், ஆமென், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணுகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2வது ஒரு பானை. இந்த பானை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பானையும் தேசமெல்லாம் ஒரே பஞ்சமா இருக்குது. மழை பெய்யல, எல்லாரும் சாப்பாட்டுக்கு அங்கே இங்கேயும் அலை மோதுறாங்க. அவ்வளவுதான், பிள்ளைகளை அடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பஞ்சம் பெரிய கொடுமையான பஞ்சமா மாறுது. வசதி இல்லை. இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன். இப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் பார்த்து பேசும்போது சொல்றாங்க, இல்லையா, நான் அப்படிதான், ஓகே, ஆனா என்னுடைய வீட்டுல ஒரு பானை இருக்குது, அந்த பானையில எவ்வளவு மாவு இருக்காமோ சொல்லுங்க, எவ்வளவு பிடி? ஒரு பிடி மாவு. இந்த ஒரு பிடி மாவு இல்லாம வேற ஒண்ணும் என்கிட்ட. இப்ப அது ஒரு அடைய சுடுற அளவுக்கு தான் இருக்குது. இந்த அடைய சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான், சாக போறோம். இது கடைசி சாப்பாடு, இது லாஸ்ட், இதுக்கு மேல கிடையாது. ஊர்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, நாட்டுல கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, வாங்குறதுக்கும் கிடையாது. ஏற்கனவே நிறைய பேர் சாப்பாடு இல்லாம செத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எங்களுக்கு இது வரைக்கும் இருந்துச்சு, இனி கடைசியா ஒரு பிடி மாவு இருக்குது, அவ்வளவுதான். இந்த மாவையும் சுட்டு சாப்பிட்டா எங்களுக்கு அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, உன்னுடைய இந்த தேசத்தை கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், திரும்ப விவசாயம் பண்ணும் நாள் மட்டும், திரும்ப அந்த ஆசீர்வாதம் வரும் நாள் மட்டும் உன் பானையிலே மாவு செலவழிந்து போவது இல்லை, செலவழிந்து போவது இல்லை. என் குறைவை நிறைவாக்குற ஒரு கர்த்தர், என் குறைவை நிறைவாக்குற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், உங்க பானைக்குள்ள எவ்வளவு இருக்குது சொல்லுங்களேன். ஒரு பிடி இருக்குது. இந்த ஒரு பிடியை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அள்ளி கையில எடுத்துருவீங்க. அப்ப அங்க என்ன இருக்கும் கேட்கல? ஒண்ணுமே இல்லாம இருக்காது. அங்க இன்னொருத்தருடைய பிடி ஒண்ணு அங்க போடும். கர்த்தருடைய கரம் அந்த பானைக்குள்ள கர்த்தர் கைய வச்சு அவர் போடுவார். ஆண்டவர் ஒரு பிடியை போடுவார். உங்க கையில எடுக்கிறது கொஞ்சம், அவர் போட்டார்னா கேட்கல, அவர் போட்டார்னா அப்படியே நிரம்பி வழி. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆனா ஆண்டவர் கொடுத்தா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய், சரிந்து விழும்படியாய். நீங்க சீக்கிரமா ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பீங்க. அந்த திருமணத்துல ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பீங்க, அந்த தேவையில ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பீங்க, அந்த குறைவில ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஓ, ஒரு பெருக்கத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. 2வது ஆண்டவருடைய கையில ஒரு பானை இருக்குது. அந்த பானை என்ன பானை அப்படின்னு சொன்னா, அதுல கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு பிடி மாவு தான் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது காலி ஆகிறது மாதிரி இருக்குது. ஆனா கர்த்தர் அந்த பானையை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா, வேதம் சொல்லுது, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த பானையில் உள்ள
செலவழிந்து போவது இல்லை. உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும், இறைக்க இறைக்க ஊறிட்டே இருக்கும். கர்த்தர் நீங்கள் வர வர கர்த்தர் உங்களுக்கு பெருக்கிட்டே இருப்பார். ஆமோதிக்கிறீங்களா? நான் இந்த பலிபீடத்திலேருந்து விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை தான் சொல்கிறேன். இது வரைக்கும் ஒருவேளை பற்றாக்குறை 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 அப்படின்னே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதிச்சு, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய கர்த்தரால மிச்சம் எடுக்க முடியுமானால், பிரதர் உங்கள் சிறையிருப்பு மாறும், சிஸ்டர் உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்கள் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார், உங்கள் இல்லாமைய கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார், ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளை இடுவார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த 2வது பானையினுடைய அனுபவம் யார் யாருக்கு இருக்குதோ அவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் இன்னைக்கு தொடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நிறைய பேரை தொடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தொடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு நீங்க அந்த வார்த்தையை நம்பணும், நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். நீங்க அந்த வார்த்தையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு வெளியரங்கமாகும். அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற போகிறார். ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் காலத்துல ஒரு பெருக்கத்தை நான் பார்க்கணும். என் கை ஒரு பிடி போட்டுருச்சுன்னா உங்க கை ஒரு பிடி போடணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க கையை ஆண்டவரே என்னுடைய பிசினஸ்ல வைங்க, உங்க கையில என்னுடைய தேவையில வைங்க. உங்க கையை சொல்ல 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 அந்த காரியம் நடக்கட்டும். ஆமென். ஆண்டவரே இந்த செலவு காரியத்துல உங்க கையை வைங்கப்பா. சொல்ல சொல்ல அந்த கிருபை விளங்கட்டும். அப்பா ஆண்டவரே உங்க கையை வைங்க. இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஒரு பானை. என்ன பானைன்னா விலையில்லாத பானை. எப்படி மாறுதாமா? பானையை மாதிரி நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த பானையை சொல்றாரு? எதுக்கு பானையை சொல்றாரு சொல்லுங்களேன். எதுக்காக சொன்னார்? ரொம்ப பலவீனமானது என்னதான்? உங்களுக்கு ஒரு இரும்பு சட்டியை வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதை தூக்கி கல்லில் போட்டால் உடஞ்சிருமா? சொல்லுங்களேன். ஒரு அலுமினியத்தை தூக்கி கல்லில் போட்டால் அது வேணா கொஞ்சம் ஒரு டொக்கு வேணா விழுமே தவிர அது உடையாது. ஆனால் பானையை வைக்கும்போது கூட எப்படி தான் வைக்கணும்? ரொம்ப பக்குவமாக தான் வைக்கணும். லைட்டாக கொஞ்சம் அசைச்சிங்கன்னா கூட பானை என்ன பண்ணாது? ரொம்ப பலவீனமானது என்ன? ஆனா இந்த பானையினுடைய ப்ராசஸும் அலுமினியத்தினுடைய ப்ராசஸும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ஆனா இந்த பானை என்னன்னா மண்ணு, அது இரும்பு. இந்த பானை குயவன் தன்னுடைய கையில செஞ்சு நல்லா அடுப்புல வச்சு தீனா தீயா அவ்வளவு நெருப்பு வச்சு அதுக்கப்புறம் தான் அது என்னவா வருது? பானையா வருது. அதே போல இரும்பையும் உருக்கி பானையா செய்யறான்னு வச்சுங்களேன். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஆனா வெளியே வரும்போது ஒன்னு ஸ்ட்ராங்கா பலனா வருது, இன்னொன்னு பலவீனமா வருது. ஆனா கர்த்தர் எல்லா இடத்திலையும் தெரிந்து கொள்கிறது எதைத்தான் தெரிந்து கொள்கிறாருன்னா, பானையை எடுப்பா, பானையை எடுப்பா. நீங்களும் நானும் பலம் உள்ளவர்கள் அல்ல, நீங்களும் நானும் பலம் உள்ளவர்கள் அல்ல. நம்ம ரொம்ப பலவீனமானவர்கள். மனசுல நமக்கு பலன் இல்லை, உடம்புல நமக்கு பலன் இல்லை, இந்த சமுதாயத்தில் எதிர்க்கக்கூடிய பலனே நமக்கு இல்லை. ஆனா அவ்வளவு பலவீனமான நம்மளை ஆண்டவர் எடுத்து, அவர் கையில எடுத்து, அவர் பயன்படுத்துகிற விதம், அவர் நடத்துகிற விதம் எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு பானை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தினுடைய
19வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து அவள் அவனை, ஆமீன், 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆமீன். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும், சொல்லுங்க, ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்திற்கு முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ வேதத்துல 3வது ஒரு பானை இருக்குது. இந்த பானை யாருடைய கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, கிதியோனும் அவனை சேர்ந்த 300 பேருடைய கையில இருக்குது. இவங்க 300 பேர் கையில பானையையும் தீவட்டியும் வச்சிருக்கிறாங்க. ஆனா எதிர்படையா இருக்கிற படைகள் வேதம் சொல்லுது மணலத்தனையா இருக்குது, பெரிய கிரவுட் இருக்குது. அந்த மொத்த கிரவுடையும் இவங்க ஜெயிக்கிறதற்காக 300 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த 300 பேர் கையிலையும் பலவீனமான ஒரு பானை இருக்குது. ஆனா அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னா, வேதம் சொல்லுது அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டி இருக்குது. இந்த தீவெட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது ஃபெயிலியர் ஆக போகிற பானை அல்ல, இது ஜெயிக்க போகிற பானை. இது ஜெயிக்க போகிற பானை. கிதியோனுடைய நாட்களிலே இந்த 300 பானைகளை வைத்து, இந்த 300 பேரை வைத்து கடற்கரையான மனிதர்களை கர்த்தர் ஜெயிப்பதற்கு அவர் நல்லவராகவே இருந்தார். 3வது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ என் கையில இருக்கிற ஒரு பானை, நீ தோற்றுவியனோன்னு நினைக்கிற, நீ ஃபெயில், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, அது கடற்கரை மணலா இருக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, இந்த பானைக்கு ஒரு பெயர் இருக்குது, இந்த பானை ஜெயம் எடுக்க போகிற பானை, ஜெயிக்க போகிற ஒரு பானை. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவன். நல்ல ஆமேன் என்று கரங்களை தட்டி முழு பலத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுங்க முழு பலத்தோடு, கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ண போறாரு. ஆமேன். இந்த விளக்கு அணையாது, இந்த விளக்கு அணையாது, உங்க விளக்கு அணையாது. கர்த்தர் உங்களை சாதாரணமானவைகளை கொண்டு, சின்ன கிரவுட கொண்டு பெரிய வெற்றியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தியாமே. ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா, நீதியின் கரத்தினால். எதற்குமே அஞ்சிரே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளி இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குயவனுடைய கையிலே அவன் வனைந்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அதை அவர் வேறே ஒரு பாண்டமாய் அவர் வனைந்தார். ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு பானை, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? விலையில்லாத பாத்திரத்தை ஆண்டவர் எப்படி மாத்தினாராமா?
விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றினார். ரெண்டாவது நம்பர் 2, இரண்டாவது ஒரு பானை, குறைவான ஒரு பானையை ஆண்டவர் பெருக்கமாய் கர்த்தர் மாற்றினார். நம்பர் 3, மூன்றாவது தோல்வி அடையும் தனக்கு முன்பாக பெரிய சவாலோட நிற்கிற ஒரு பானையை ஆண்டவர் எப்படி மாற்றினார் அப்படின்னா ஜெயிக்கிற ஒரு பானையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஒரு 4வது பானையை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எப்படி எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 40வது 41வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 40-41. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றார். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கேதுவான ஒரு விஷம் ஒரு பானையில இருக்குது. ஆனா அந்த பானையில இருக்கிற சாப்பாடு கெட்டு போயிருச்சு. ஆனா தேவனுடைய மனுஷனுடைய வாயின் வார்த்தையின்படி கெட்டு போன அந்த சாப்பாடை மாவை போட்டு அந்த பானை இப்பொழுது ஒரு நல்ல சாப்பாடா வெளியில கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் மாற்றினார் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி அந்த பானையில இருக்கிற தோஷத்தை, அந்த பானையில இருக்கிற தோஷத்தை, அந்த பானையில இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. உங்க தலை மேல இருக்கிற எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். எல்லா விஷத்தன்மைகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. உங்களை அழிக்க நினைக்கிற, உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிற எந்த ஒரு தோஷம் உங்க குடும்பத்தில் இருந்தாலும் அந்த தோஷம் முற்றிலுமாய் மாற்றப்பட போகுது. அந்த செய்வனை கட்டுகள் ஒன்றும் இல்லாம போகுது. அந்த மாந்திரிக கட்டுகள் ஒன்றும் இல்லாம போகுது. அந்த சாபங்கள் ஒன்றும் இல்லாத போகுது. அந்த வெறுமை ஒன்றும் இல்லாத போகுது. ஆமென். கர்த்தர் அதை சுத்தப்படுத்துகிறார். கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். குடும்ப சாபம் மாறட்டும். வம்சாவளி சாபங்கள் மாறட்டும். தகப்பனாருடைய தலையின் மேல் இருக்கிற சாபங்கள் மாறட்டும். தாயாருடைய தலையின் மேல் இருக்கிற சாபங்கள் மாறட்டும். முன்னோருடைய எல்லா சாபங்களும் மாறி விஷங்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டு, விஷ தன்மைகள் எடுக்கப்பட்டு இப்பொழுது ஹல்லேலூயா தோஷம் மாறி ஆரோக்கியம் உள்ளதாய் மாறுவதாக. ஹல்லேலூயா.